ஆதி வேணாம் ஆதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்கள பார்த்தாலே ரவுடிங்க மாதிரி இருக்காங்க. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, போகாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, காரை விட்டு இறங்கிறாதீங்க. உன்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குல்ல, அது எனக்கு வேணும். ஒழுங்கா கொடுத்துரு. ஏய், யாரா நீங்களா? ஏன் யாருன்னு தெரிஞ்சதான் ஃபைல் தருவியா? இவன்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுடா. கழுத்தை திருவி போட்டு ஃபைல் எடுத்துருவாங்கடா. எங்கடா ஃபைலு? சொல்றியா இல்ல மூஞ்சி முகரைய உடைக்கட்டுமா? சொல்ற. டேய், அந்த கார்ல ஃபைல் இருக்கும், எடுத்துட்டு வாடா. ஏய், அந்த ஃபைல் எங்கடி இருக்கு? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஆடி. விடு என்ன? அண்ணா, ஃபைல் எங்க இருக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டானா? ஏய், ஒழுங்கு மரியாதை ஃபைல் எங்க இருக்குன்னு சொல்லிரு. இல்ல இவனை இங்கே அடிச்சு சாவடிச்சிருவோம். எனக்கு ஃபைல் எங்க இருக்குன்னு தெரியாது. விட்டுருங்க. தெரியாதா? இப்ப சொல்லுவ பாரு. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரம் இவனை அடிச்சா உண்மையை சொல்லிருவா. ஏய், போடுறா. ஏய், சொல்றா. ஏய். டேய், என்னடா போயிச்சு? விடு.
எங்கடி என்னதாண்டி ஃபைல் எங்க? சார், நாங்க சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து டெண்டர் சப்மிட் பண்றதுக்காக வந்திருக்கோம். மேடம், டெண்டர் சப்மிட் பண்ணுற டைம் முடிய போகுது. ஆல்மோஸ்ட் இந்நேரம் கவர் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க. ஐயோ சார், ப்ளீஸ் சார், நாங்க ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கோம். எங்களுக்காக கொஞ்சம் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன். ப்ளீஸ் சார். ஓகே மேடம், 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளே போய் கேட்டுட்டு வரேன். ஓகே. பாரதி, கண்டிப்பா இன்னும் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னும் 5 மினிட்ஸ் டைம் இருக்கு. அவங்க வந்து கூப்பிடுறப்போ நீங்க மட்டும் உள்ள போங்க. ஆனா நான் மட்டும் எப்படி அது தனியா போறது? இந்த மாதிரி டெண்டர் மீட்டிங்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. நான் என்ன சொல்லி எப்படி டீல் பண்ணுவேன்? எனக்கு ஒன்றும் புரியல. பாரதி, முதல்ல உங்க மேலையும் நீங்க ஒர்க் பண்ணி வச்சிருக்கிற இந்த டெண்டர் மேலையும் நம்பிக்கை வைங்க. நம்ம கோட் பண்ணி இருக்கிறது நமக்கு மட்டும் ப்ராஃபிட்டபிள் இல்லாம அவங்களுக்கும் ப்ராஃபிட் தான்னு அஷ்யூர் பண்ணி சொல்லுங்க. இந்த நேரத்தில் உங்களோட கான்ஃபிடென்ட் தான் நம்மளை ஜெயிக்க வைக்க பாரதி. மேடம், இன்னும் 5 மினிட்ஸ் டைம் இருக்கு. நீங்க உள்ள போய் உங்க கோட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே சார். பாரதி, சக்சஸ்ஃபுல்லா வாங்க. நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஆதி. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. சரி, சீக்கிரம் போங்க. Go. May I come in, sir? Yes, come in. Sir. நீங்க எந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வரீங்க? Sir, Sharada Builders. Oh, okay. Please sit. Good morning all. இப்போ நீங்க எல்லாரும் சப்மிட் பண்ணிருக்கிற டெண்டர் கோட் எல்லாத்தையும் நாங்க அனலைஸ் பண்ணுவோம். அதுல யார் பெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த டெண்டர் கிடைக்கும்.
நிறைய கம்பெனிஸ்ல இருந்து உங்க கொட்டேஷன் சப்மிட் பண்ணிருக்கீங்க. அதுல நாங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதுல பெஸ்டா ஒரு ரேட் பிரசன்ட் பண்ணிருக்கிற ஒரு கம்பெனிக்கு தான் இந்த டெண்டர் போகுது. உங்க எல்லாருக்கும் அது எந்த கம்பெனின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. லெட்ஸ் கிளியர் தி சஸ்பென்ஸ். சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி தான் பெஸ்ட் ரேட் கொடுத்திருக்காங்க. Congrats. Thank you, sir. Thank you. Thank you. பட் சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி மேலே எங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கு. ரீசெண்ட் டேஸில் அவங்க பெரிய சக்ஸஸாக எந்த ப்ராஜெக்டும் பண்ணதில்லை. இந்த ப்ரெசன்டேஷன் ரேட் கோட் பண்ணதில் எங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வந்தாலும் இந்த ப்ராஜெக்டை எத்தனை நாளில் முடிச்சு கொடுப்பீங்கன்னு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இப்போவே கான்ட்ராக்டில் சைன் பண்ணிக்கலாம். எனிஒன் சாரதா குரூப் கேன் கம் அண்ட் எக்ஸ்பிளைன். Sure, sir. Hello. I would like to introduce myself. I'm Bharati. I'm from Bharati from Sharada Group of Companies. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓகே ஆச்சு. முதல்ல உங்க மேலையும் நீங்க ஒர்க் பண்ணி வச்சிருக்கிற டெண்டர் கோட் மேலையும் நம்பிக்கையை வைங்க. நம்ம கோட் பண்ணியிருக்கிறது நமக்கு மட்டும் ப்ராஃபிட்டபிளா இல்லாம அவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்குங்கிறத அஷ்யூர் பண்ணுங்க. Hello all. Here I would like to introduce myself. I'm Bharati from Sharada Group of Companies.
This is our project's overall role. பாரதி, எங்க டவுட்ஸ் எல்லாம் அழகா கிளியர் பண்ணிட்டீங்களே. We have got the full confidence on சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இந்த டெண்டரை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நாம தொடர்ந்து நிறைய பிசினஸ் பண்ணிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, sir. ஆல் தி பெஸ்ட் மேடம். Thank you so much, sir. என்னாச்சு? யாரையுமே காணோம். ஒருவேளை எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களா? தெரியலையா ஆதி? நான் வேணா லதாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். லதா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. வெல்கம் ஆதி. வெல்கம் பாரதி. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாதிச்சிட்டீங்க. என்ன முகம் ஃபுல்லா காயமா இருக்கு? டேய் ஆதி, என்னாச்சு? போற வழியில எதுவும் பிரச்சனையா? உனக்கு அடிக்கடி பட்டுச்சா? டேய், எதுவும் சீரியஸா இல்ல, அப்புறமா பேசிக்கலாம். எனிவே கங்க்ராட்ஸ் ஆதி. தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ் பாரதி. Thank you, sir. பெரிய விஷயம் பண்ணிட்ட பாரதி. Thank you, லதா. ஓகே கைஸ், நம்ம கம்பெனி அந்த கேபிஆர் இண்டஸ்ட்ரீஸ் டெண்டர் எடுக்க பல வருஷமா போராடியும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஏன்னா கேபிஆர் இண்டஸ்ட்ரீஸ் கூட ப்ராஜெக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப பிரஸ்டீஜியஸான விஷயம். அதனால போட்டியும் ரொம்ப பலமாவே இருக்கும். பொறாம அதை விட ரொம்ப அதிகமாவே தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் டெண்டர் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் ஆதி, பாரதி, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்க கூடாதுன்னு வெளியில இருந்து ட்ரை பண்ணவங்க, நம்ம கூடவே இருந்துகிட்டு ஸ்பை வேலை பார்த்து கெடுக்க நினைச்சவங்கன்னு இவங்களெல்லாம் மீறி கிடைச்சதுக்கு காரணம் ஆதி அண்ட் பாரதி. இவங்க ரெண்டு பேரும் போட்ட ஹார்ட் ஒர்க் தான். We are really very proud of Adi and Bharati. Listen, ப்ராஜெக்ட் எடுத்தது மட்டும் பெரிய விஷயம் இல்ல, இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு உங்க எல்லாரோட ஆதரவும் இருக்கும்னு நான் நம்புறேன். And once again, congrats Adi and Bharati. Adi, வா வந்து கேக் கட் பண்ணு. வா பாரதி. எம்டி சார், நான் ஒரு நிமிஷம் பேசிக்கலாமா? இந்த சக்சஸ்க்கு நானும் பாரதியும் தான் காரணம்னு எம்டி சார் சொல்றாரு. பட் உண்மையை சொல்லணும்னா இந்த டெண்டர் நமக்கு கிடைச்சதுக்கு முழு காரணமும் பாரதி தான். இவங்களோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இன்னும் சொல்ல போனா இந்த கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு எம்டியா அவருக்கும் ஒரு ஆசை இருக்கு. அது நியாயம்தான். ஆனா இந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் கூட ஆகாத பாரதி இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். சோ இவங்க கேக்க கட் பண்றதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதி என்ன இந்த மாதிரி பெருமையா சொல்றாருன்னா அது அவரோட பெருந்தன்மை. ஆதியோட ஐடியாஸும் ஒத்துழைப்பும் இல்லாம இது எதுவுமே சாத்தியமாயிருக்காது. இது என்னால மட்டும்தான் நடந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டா அது என் முட்டாள்தனம். என்னதான் எம்டி சார் என்ன ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாலும் ஆதி என் கூட இருந்ததுனால்தான் இதை சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடிஞ்சது.
என்னப்பா மாறி மாறி புகழ்ந்தது போதும், சீக்கிரம் கேக் கட் பண்ணுங்க.